அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கங்க. இப்போது டிவிக்கு ஆரம்பிச்சிட்டோம், எலெக்ஷன்லாம் வின் பண்ணிட்டோம், நிறைய நடுவில் நடந்துருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுக்கு சிஎம் விஜய் சார் வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கோசம் பப்ளிக்கிட்ட கேட்கணும்னு சொல்லிக்கிறாரு. அது ஒரு நல்ல இது. இப்போ பப்ளிக்கில் கேட்கும் போதோ அவர் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் கிட்ட கொடுத்து நம்ம ஆன்லைன்லாம் பார்த்தோம். இப்போ எனக்கு ஒரு சின்ன இது, நம்ம 2 பேரும் வேர்ல்டு வைட் நிறைய போய்க்கிறோம். நீ எங்களோட ஜாஸ்தி வேர்ல்டு வைட் சுற்றிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஃபிலிம் சிட்டி வச்சுக்கிறீங்க, ட்ரேட் சென்டர் வச்சுக்கிறீங்க, அதாவது அம்யூஸ்மெண்ட் பார்க் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் அக்ரிகல்ச்சர் வச்சுக்கிறீங்க. நீங்கள் இல்லாத இண்டஸ்ட்ரியே கிடையாது. நீங்கள் பல நாட்டில் போய் எல்லா இண்டஸ்ட்ரியும் பார்த்துக்கிறீங்க. ஸோ உங்களே இந்த கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஆசையாகுது. நம்ம சைனாவில் பார்த்தா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் வந்து ஃபேண்டாஸ்டிக் க்ரோத். எந்த வில்லேஜ் போனாலும் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது. ஃபுல்லாக நிறைய இடம் நான் சுற்றி பார்த்துருக்கேன் சைனாவில். நான் மற்ற கண்ட்ரி பற்றி பேசுகிறேன். நம்ம நேபரிங் கண்ட்ரி, நம்மளுக்கு காம்படேட்டிவான கண்ட்ரி சைனா. அங்கே பார்த்தா சின்ன சின்ன வில்லேஜ், சின்ன சின்ன டவுனில் பார்த்தா ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியோ, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ, ஒரு மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ, ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியோ அந்தந்த வில்லேஜ் இருக்குது. பெரிய இண்டஸ்ட்ரீஸில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது. நம்ம தமிழ்நாடு அது மாதிரி எடுத்தோம்னா உங்களோட சஜஷன் என்ன? உலக நாடுகளை வின் பண்ணுறது தான் நம்முடைய விஷயமே இருக்குது. ஆமாம், அதை பற்றி நல்ல தெரிஞ்ச ஒரு தலைவர், நம்முடைய டிவிகேனுடைய தலைவர், மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள். அவருக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. அவர் எத்தனையோ இண்டஸ்ட்ரியெல்லாம் அவர் பார்த்துருக்காரு. அவர் நடிச்சிட்டு இருக்கும்போதே பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் அவர் கூட சென்றிருக்கார். அதனால் அவருக்கு தெரியாத விஷயம் இல்லை. இருந்தாலும் அவர் நம்ம மினிஸ்டரை வச்சு ஒரு கொஸ்டினை கேட்க சொல்லியிருக்காரு. நீங்கள் கேட்ட மாதிரியே தான். அதாவது சைனாவில் அங்கே வந்துருக்குது, இவங்க வந்துருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குதுன்னு. ஆமாம், அந்த மினிஸ்டரும் கேட்டிருக்காங்க. ஆமாம், தொழில்துறை மந்திரி அவங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குண்ணா. இதில் என்ன சொல்லுங்க. இங்கே தமிழ்நாட்டிலேயாகட்டும் இந்தியாவில் ஆகட்டும் என்ன நடக்குதுன்னா, நான் லேண்டுங்களை போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு இவங்க போகிறாங்க. யார்? கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டு அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகும்போது அதிகமான பணங்களை விவசாயிங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆதாரமே, வாழ்வாதாரம் அதில் தான் இருக்குது, அந்த நிலம் தான். அந்த நிலம் போயிட்டால் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை. அதனால் எந்த வேதனையும் இல்லாத அதை யாருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க? அந்த விவசாயிங்க கிட்டேருந்து நீங்கள் லேண்ட் வாங்கி இண்டஸ்ட்ரீஸ் பண்ணி டெவலப் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயுமே நீங்கள் இதை உருவாக்க முடியும். எந்த விதமான லேண்டு பர்ச்சேசிங்கே இல்லாத. எப்படி சொல்கிறீங்க? அதுக்கு சிம்பிள் மேட்ரு. இப்போ எங்கள் ஊர் ஒரு கிராமம். ஓகே. அந்த கிராமத்தில் எல்லாருமே படிச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ ஆல்மோஸ்ட் லிட்ரஸி லெவல் வெரி ஹை தமிழ்நாட்டில். எல்லா ஊர்லேயும் 98%, 99%, 100% இப்படி ஆயிடுச்சு. ஆமாம். கல்வி வந்து 8ஆவதோட நின்று போயிருக்கலாம், 10ஆவதில் நின்று போயிருக்கலாம், இல்லை 1 டிகிரியில் நின்று போயிருக்கலாம், 3 டிகிரியில் நின்று போயிருக்கலாம். அப்படி தான் இருக்குது. ஆமாம். ஒரு விஷயத்தை நான் சிம்பிளாக சொல்லுவேன். அந்த கிராமத்திலேயே நிலங்க வச்சுருக்கிறவங்க குழந்தைங்களும் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் பயன்படுற விதத்தில் நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு விவசாயினுடைய லேண்டு அவங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். 10 ஏக்கர் இருக்கும், 5 ஏக்கர் இருக்கும், 3 ஏக்கர் இருக்கும், ஏதோ ஒரு லேண்டுங்க இருக்கும். ஆமாம். அப்போது அந்த ஊரில் படித்த இளைஞன் ஒரு இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கார். ஓகே. அவர் ஆட்டோமொபைல் படிச்சிருக்கார். ஓகே. அவர் என்ன பண்ணுறாரு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஓகே. அவர் இப்போ ஹோண்டா போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு ஆன்சரி யூனிட், சின்ன சின்ன பாகங்கள்லாம் தயார் ஆமாம், ஆன்சரி யூனிட் தேவைப்படுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அரசாங்கத்தை நாடி எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு போகிறார். அதுதான் இப்போ நடக்கிறது. அதுதான் ஃபேக்ட்டு. இப்போ உரக்கட்டில் வச்சுக்கிறாங்க, அது சுற்றி போய் தேடுறாங்க. நிறைய பேருக்கு இடம் கிடைக்கல, ஆல்ரெடி புக் ஆகிடுது, கிடைக்காது. ஸோ அந்த நியூ இண்டஸ்ட்ரீஸ் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி இளைஞர்களுக்கு சான்ஸ் கிடையாது. ஆமாம். ஏன் அப்படின்னு சொன்னால், விவசாயிங்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி மறுபடியும் அதை டெவலப் பண்ணி
அதை ஒரு அரசாங்கம் கொடுக்கும்போது பல்வேறு டெவலப்மெண்ட்டெல்லாம் பண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன ஆகுது, நிலத்தினுடைய விலை பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. வருடம் இது ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதனால் அரசாங்கமே வாங்கினா கூட இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அது மேலே ஏறிட்டு தான் இருக்கும். நான் ஒரு சிம்பிள் மெத்தடு சொல்கிறேன். இது எல்லா அரசாங்கங்களுக்கு கூட பயன்படும். நம்ம முதல்வர் இதை பார்த்துட்டாருன்னா இமிடியேட்டாக அவர் செயல்படுத்துவார். என்ன அதை சொல்லுங்களேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நம்முடைய தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜயனுடைய மைண்ட் என்னன்றது. இப்போ ஹோண்டாய்க்கு ஒரு பாகங்க தயார் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் ஆர்டர் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. கிராமத்தில் இளைஞர் படிச்சிட்ருக்காரு. இவர் ஒரகடத்துலேயோ ஸ்ரீபெரும்புதூர்லேயோ இல்லை பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய நிலங்களை அரசாங்கம் பண்ணி வச்சிருக்கிற நிலத்தை வாங்கணுன்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நம்ம அரசாங்கத்தில் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இல்லை. ஊழல் இல்லாத அரசாங்கம். இங்கே ஃபார்மாலிட்டிஸ் எதுவும் இல்லை. வேலைக்கு கொடுக்கணும், ஆமாம், இவர் குடிபெயரணும், தொழிலாளர்கள் அந்த ஊரில் இருந்து இட்டுன்னு போக முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறது கிராமப்புறத்தில் இண்டஸ்ட்ரி வச்சா அந்த லோக்கல்ஸ்க்கும் வேலை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்றீங்க. அந்த மெத்தடு தான். அந்த மெத்தடு என்னன்னா, இப்போ ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கிற ஒரு விவசாயினுடைய மகன் இந்த ஹோண்டாயினுடைய ஆக்சிலரிஸ் யூனிட்டை தயார் பண்ணணுன்னா அவங்க ஊர்லேயே அவர் தயார் பண்ணுவார். அதுக்கு வழி என்னென்னா, ஒரு வழியோடு இருக்கக்கூடிய நிலம் அவருக்கு தேவையானது 1 ஏக்கராவோ 2 ஏக்கராவோ, அந்த 2 ஏக்கராலேயே அவர் தயார் பண்ணி உள்ளூர் மக்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பார். ஓகே, அந்த உள்ளூர் வளமாயிடும். இந்த 2 ஏக்கரால் அவர் டெவலப் பண்ணி இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணி இந்த ஹோண்டாய் போன்ற பெரிய நிறுவனங்களுக்கு அவர் அங்கேருந்து கொடுத்து. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஹோண்டாயிட்டு ஒரு இது ஆமாம், எக்ஸாம்பிள் தான். இப்படி பலப்பட்ட பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பொருட்களை தயார் பண்ணுறதுக்கு அரசாங்கம் நிலம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. விவசாயிங்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி. ஆமாம், நான் சொல்கிற வழி என்னென்னா, அங்கேயே கட்டி கொடுக்க. நீங்கள் விவசாயிங்களுக்கு கிட்ட இருந்து நீங்கள் நிலமும் வாங்க வேண்டியதில்லை. அந்த ஊர் விவசாயிகளுடைய மகன் படிச்சுட்டு இந்த இண்டஸ்ட்ரி போடணுன்னா நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னெல்லாம் சலுகை கொடுக்குறீங்க, நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணி நிலங்களை ஒன்றாக்கி கொடுக்குறீங்கல்ல, அந்த இடத்துல நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கல்ல. ஆமாம், அதை இந்த கிராமத்தில் கொடுத்துட்டா அவருக்கு 30 அடி ரோட்லேயோ 24 அடி ரோட்லேயோ இருந்துட்டா இமிடியேட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க. நம்ம முதல்வர் சொல்லியிருக்காரு, சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் இமிடியேட்டாக லைசன்ஸ் கொடுத்துருங்கன்னு. அப்போ சிங்கிள் விண்டோ சிஸ்டமும் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் என்ன, ஒரு இண்டஸ்ட்ரியல் போட்டால் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கணுமோ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஏரியாவில் போட்டால் கூட அதே பெனிஃபிட்ஸை கொடுக்கணும். நீங்கள் சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் மொத்தத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறதான் கரெக்டு. இப்போ சைனாவில் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிற காரணமே சிங்கிள் விண்டோ சிஸ்டம். நம்மள ஒரு கேட்டாக ஏறணும், இபிக்கு ஒரு கேட் ஏறணும், லைசன்ஸுக்கு ஒரு கேட் ஏறணும், பொல்யூஷன்ஸுக்கு ஒரு கேட் ஏறணும். நம்பர் ஆஃப் டேஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சொல்ல சிங்கிள் விண்டோவில் கம்பல்சரியாக வரணும். இப்போ நீங்கள் இப்படி அந்த கிராமத்தில் 10 இளைஞர்கள் படிச்சிருந்தா 10 இளைஞர்களுக்கும் அவங்க வீட்டாண்டியே தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கிராமப்புற வளர்ச்சி அடைஞ்சிரும். அங்கே இருக்கிற பெண்களுக்கு வேலை கொடுப்பாங்க, தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. யாரும் குடிபெயர்ந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போக வேண்டியதில்லை. ஒவ்வொரு கிராமத்துலேயும் இப்போ இந்த வெல்டிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது பாருங்கள், அது பெரிய இண்டஸ்ட்ரி. அது ஃபேப்ரிகேஷன். அந்த இண்டஸ்ட்ரி ஏன் ஒவ்வொரு இடத்துல தூக்கின்னு ஓடி போய் விவசாயத்தினுடைய நிலத்தை கவர்மெண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணி அந்த இடத்துல கொடுக்கறத விட தொழில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் உற்பத்தி ஆகிடுச்சின்னு வைங்க. வெல்டிங் பண்ணணும், ஒருத்தருக்கு 5 ஏக்கரா நிலம் இருக்குது, அதில் 2 ஏக்கராவோ 1 ஏக்கராவோ நிலத்தை அவர் எடுத்துக்கின்னு நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் என்ன சலுகை கொடுக்குறீங்களோ அதை இங்கே கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பெனிஃபிட்ஸும் கொடுக்கணுன்றீங்க. எல்லா பெனிஃபிட்டும் தான் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் தனித்தனியாக போடுறதுக்கு நீங்கள் பெனிஃபிட் கொடுத்தீங்கன்னா இந்தியா பூரா, குறிப்பாக நம்முடைய தமிழகம் அப்படி வளர்ந்துடும். நீங்கள் சொல்லுது சைனா கொரியா டைப்பில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லா நாட்டினுடைய நடப்பு கிராமப்புற விவசாயிகளுடைய
உயிரை பறிக்கிற மாதிரி நிலத்தை போய் பறிக்கிறது. இப்போ நான் சொல்கிற மெத்தட் என்னென்னா, அவனோட நிலத்தில் செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்யணும். அவங்களுடைய நிலத்தில் எஜுகேட்டட் பர்சன் செய்யணும். அவங்களா சந்தோஷமாக 1 ஏக்கரில் இதை பண்ணுவாங்க, 2 ஏக்கரில் விவசாயம் பண்ணுவாங்க, 1 ஏக்கரில் கோழி பண்ணை பண்ணுவாங்க, இல்லை 1 ஏக்கரில் இவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன்லாம் லாஜிஸ்டிக்கில் பண்ணணுன்னா பண்ணுவாங்க, அதை லாரியில் ஓட்டணும்னா ஓட்டுவாங்க. சின்ன டவுட்டு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ அசாடஸ் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது, சில ரெட் ஜோன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் இது மாதிரி இடம் வச்சா நிலம்லாம் கெட்டு போயிடுமே. இப்போ நீங்கள் சொல்கிறது ஸ்பெஷலைஸ்டு இண்டஸ்ட்ரியல் பற்றி பேசுகிறீங்க. ஆமாம், அதை அரசாங்கம் தான் பண்ணி ஆகணும். அரசாங்கத்துக்கிட்டேயே கவர்மெண்ட் லேண்ட் இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி விருப்பம் உள்ள இண்டஸ்ட்ரிக்காரன் அந்த மாதிரி ஏரியாவில் பண்ணணுன்றீங்க. இந்த ஏரியான்னு அரசாங்கம் ஒரு பெல்ட் போட்டுடுச்சுன்னு வைங்க. இப்போ கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலலாம் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி தான் நீங்கள் கேட்குறது. இப்போ கும்டி பூண்டி ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் ஜோன் வச்சுக்கிறோம். ஆமாம், இப்போ அந்த ரெட் ஜோன் உலகத்தில் இல்லை. ஸோ ரெட் ஜோன் இண்டஸ்ட்ரிலாம் கவர்மெண்ட் பிரகாரம் அந்த காரிடர்ல தான் போகணுன்றீங்க. இப்போ ஆம்பூர் மாதிரி லெதர் ஃபேக்டரி வச்சு இந்த கெமிக்கல் வேஸ்ட் விட்டு அது மாதிரி ப்ராப்ளமான இண்டஸ்ட்ரி ஃபார்மிங் செக்டர் ஏரியாவில் பண்ணக்கூடாது என்று அதுதான் சொல்ல வரீங்க. அதை தான் சொல்ல வரேன். அதை சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். அரசாங்கம் இந்தந்த ஊரெல்லாம் ரெட் ஜோன் ஒன்று போட்டாங்கன்னு வைங்க, அரசாங்கம் போய் எதையுமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை. இண்டஸ்ட்ரியை போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரிக்காரனை பர்ச்சேஸ் பண்ணுவான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகை என்ன தெரியுங்களா? இமீடியட்டாக அப்ரூவல், ரோடு, கரண்ட்டு, எதெல்லாம் அரசாங்கம் பண்ண முடியுமோ அதை பண்ணட்டும். இண்டஸ்ட்ரிக்காரங்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கட்டும். இல்லை இண்டஸ்ட்ரிக்காரனை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் விட்டுடுங்க. அவங்களே கடகடன்னு அவங்களே முடிச்சுட்டு நீங்கள் ஒரு டெண்டர் போட்டு அதை போட்டு இதை போட்டு சொல்கிறீங்க. கும்டி பூண்டி டு கன்னியாகுமரி வரைக்கும் இது மாதிரிலாம் டெவலப் ஆகுன்றீங்க. மொத்தமே டெவலப் ஆகிடும். ஜோனை பிரிச்சுட்டா இந்த ஊரெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணலாம், இந்த ஊரெல்லாம் ரெட் ஜோனு, இந்த ஊரெல்லாம் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில் பண்ணலாம், இந்த ஏரியாலாம் வெல்டிங் ஏரியா பண்ணலான்னு ஒரு கிராமங்கள்லேயே நீங்கள் ஒரு பகுதியை நீங்கள் கொடுத்துட்டா ஜோனை மாத்திர கஷ்டம்லாம் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்தந்த கிராமத்தினுடைய இளைஞர்களும் பெண்களும் தொழிலாளர்களும் சந்தோஷமாக வளமாக போயிடுவாங்க. அப்போ டிராஃபிக் ஜாமும் வராது, கன்ஜெஷனும் வராது, டியூட்டிக்கு வரவங்க ஈஸியாக வந்துடுவாங்க, அவங்க ஏரியா சபப்ஸ்லேயே வந்துடுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு என்ன இண்டஸ்ட்ரி அங்கே வைக்க முடியுமோ அவன் சூஸ் பண்ணி வச்சுப்பான். ஸோ லேண்ட் இருக்கிறவனுக்கு இண்டஸ்ட்ரி வச்சுருந்தா கவர்மெண்ட் இமீடியட்டாக பர்மிஷன் கொடுத்தா இன்னும் ஃப்ளரிஷ் ஆகுன்றது அவங்களோட ஐடியா. ஆமாம், விவசாயிகள்லாம் சந்தோஷப்படுவாங்க. அவங்க நினச்ச வேலைக்கு அவங்க விற்பாங்க, மனவேதனை அவங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் தன்னுடைய பொண்ணு தானே பண்ணுறாங்க. இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் அவங்க இமீடியட்டாக இண்டஸ்ட்ரீஸ் அவங்க மாற்றி கொடுத்துடணும் கவர்மெண்ட். அப்போ ஆமாம், இம்மீடியட்டாக அதுக்கு ரோடு மட்டும் இருக்குதான்னு பாருங்கள். 24 ஃபீட் ரோடு இருந்தால் போதும். சிங்கிள் விண்டோவில் நம்ம முதலமைச்சர் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாருன்னா தமிழகத்தினுடைய அத்தனை கிராமப்புறங்களும் இண்டஸ்ட்ரி தான் வரும், மொத்தமே வளர்ந்துடும். இப்போ சைனா மாதிரி சொல்லிட்டீங்க நீங்கள் சிம்பிளா. ஆமாம், நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் சைனா சைனா. ஏன்னா சைனா தானே நம்மளுக்கு காம்படிட்டரு. நம்மளுக்கு காம்படிட்டர் அவங்க இல்லைங்க, நம்ம உலகமே காம்படிட்டர். ஆனால் மெயின் ஏஷியன் கண்ட்ரியில் சைனா சொல்கிற காரணம் இன்னைக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, எஸ்எம்இசி, இதெல்லாம் மீடியம் ஸ்கேல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், மனித உற்பத்தியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளும் அவங்களும் தான் உற்பத்தி அதிகம். ஆமாம், பாப்புலேஷன்லையும் 650 கோடியில் நம்மளே 300 கோடி பேர் இருக்குங்க. ஆனால் இது நீங்கள் சொல்கிற நல்ல ஸ்கீமு. நம்ம பேசுறது எப்படின்னா சிஎம் காதுக்கு போச்சுன்னா இது நல்லாயிருக்கும். அதெல்லாம் சிஎம் எல்லாத்தையும் பார்ப்பாருங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற அட்வைசர்லாம் உலகத்தில் யாருக்கிட்டையும் கிடையாது. நம்ம சிஎம் வீட்டில் உட்காந்துருக்கிறவர் இல்லை, உலகத்தை பார்க்குறவர். ஆமாம், அதனால் அவர் ஒரு சினிமா நடிக்கணும்னா அவர் தமிழ்நாடு ஆடியன்ஸ் மட்டும் பண்ணல, இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் பண்ணுறாரு. அவர் தெரியும் எல்லாம், அவருக்கு எல்லாம் தெரியும். அதுவும் இந்த பார்ட்டியை 30 வருஷமாக டெவலப் பண்ணாங்க. 2 வருஷம் கட்சி நிறைய பேர். அது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு செய்தி.
அவர் வந்து 30 வருஷமாக இந்த பார்ட்டியை டெவலப் பண்ணியிருக்காரு. அது பேர் பார்ட்டியாக இல்லை, இல்லை, அது வந்து நம்ம தலைவருடைய பேரில் விஜய் மக்கள் மன்றம், விஜய் ரசிகர் மன்றம் எப்படியே வச்சுக்கிட்டு அவங்க அவருக்கு உயிரை கொடுக்குற ஆளுங்களா ஆனாங்க. அப்படி தான் அவர் கட்சியை வளர்த்தாரு. அடுத்து என்ன கேட்குறீங்க? அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியை வளர்ப்பாருன்ட்டு நீங்கள் சொன்ன ஐடியா வந்து நிச்சயமாக சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன ஐடியா வந்து சிஎம் காதுக்கு போய் ரீச் ஆகிடும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூண்ணா. சந்தோஷம்.